என்னது? பிரசாதம். பிரசாதம் எனக்கு எதுக்கு? நீ சாப்பிடு. மலடி உங்க வரைக்கும் நான் ஜவாப்தாரி. ஏது ஏது என்ன கொஞ்ச நாள் போனா அரச மரத்தை என்னைய சுத்த சொல்லுவ போல இருக்கேன். போய் டிஃபன் கொண்டா போ. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்படியும் எப்போ எப்போன்னு கேக்குறேன். நீ பூஜை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து 2 உலக யுத்தம் முடிஞ்சு 3வது உலக யுத்தத்துக்கு தயாரா நிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு ராக்கெட்ல சந்திரபட்டல போய் திரும்பி வந்துட்டான். உன் விஷயம் அழுவறியே? ஐயே, ஒரு குழந்தைய பேக்கிறதுக்கு வழிய காணும். குடங்குடமா கண்ணில் தண்ணி விட கத்துக்கிட்டாக்கும். பாப்பா 5-6 இட்லியாவது கொண்டா, பசியாவது ஆகட்டும். என்னவா என்ன தனியா அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டீங்களே? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மோட்டார் சைக்கிள் வந்ததுல இருந்து அது ஓடல, நான் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல அதுக்கு பெட்ரோல் வேற. பெட்ரோல் ஓடாத மோட்டார் சைக்கிள், பிள்ளை பெறாத பெண்டாட்டி, எதிர்த்து பேசுற வேலைக்கார பைய, இந்த 3 தேளையும் கட்டிக்கிட்டு அடணும்னு என் தலையில எழுதி. ஒண்ணு அம்மாவை ஏன் இழுக்கிறீங்க? உங்க ஒண்டிக்கு மட்டும் தானே குழந்தை இல்ல? ஊர்ல உலகத்துல எத்தனையோ பேருக்கு தான் இல்ல. அப்படி உங்களுக்கு குழந்தை மேல ஆசையா இருந்தா இன்னைக்கோ நாளைக்கோ உங்க அன்னைக்கு பிறக்க போற குழந்தை எடுத்து வளங்கல. உயிரோட இருக்கிறேன்னு பாக்குறியா? அந்த குட்டி யமனை கொண்டாந்து வளர்க்க சொல்றியா? என்னங்க குழந்தைய போய் யமங்க மேலாம் சொல்லிட்டு? உனக்கு என்னடா தெரியும்? எங்க அண்ணி உண்டான அடுத்த மாசமே எங்க அண்ணன் அவுட். அந்த குழந்தைய கொண்டாந்து நான் வளர்த்தா பெத்தப்பம் போன மாதிரி சித்தப்பனும் போக வேண்டியதுதான். என்னமாங்க உங்களுக்கு குழந்தைக்கு குழந்தையுமாச்சு, ஆஸ்திக்கு ஆஸ்தியுமாச்சுன்னு நான் சொன்னேன். ஆஸ்தி சேர்க்கறத பத்தி என்கிட்ட சொல்லாதே. அதை எப்படி கொண்டாடணும்னு எனக்கு தெரியும். ஆமா, குழந்தை இல்லாம ஆஸ்தி எதுக்குன்னு கேக்குறேன். அதுக்காக ஊராம் பிள்ளை எடுத்து வளர்க்க சொல்றியா? யார் உங்க அம்மா உபதேசமா? அது இங்க நடக்காதுரா. எனக்கே குழந்தை பிறக்கணும். பிறந்தே தீரும். பிறக்கும் பிறக்கும். என்ன பிறக்கும் பிறக்கும்? டாக்டர் சந்தானம் சொல்லிருக்காரா என் உடம்புல ஒண்ணு இல்லைன்னு. அதனால தான் சொல்றேன் அம்மாவை ஒண்ணும் சொல்லாதீங்கன்னு. கேட்டியாடி அவன் கேட்ட கேள்வி? உன்னால எவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு. ஆமா சரியா, நாங்கன்னா உனக்கு மட்டும் இல்ல, கடவுளுக்கு கூட ஏழனமா போச்சு. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா நீங்க கூட இப்படி சொல்றீங்களே? ஏதோ தெரியாதனமா சொல்லிவிட்டேன், மன்னிச்சிடுங்கம்மா. சொன்னது எங்க மன்னிப்பு கேட்கறது அங்கேயே? எல்லாம் இதுக்கு காக்கா பிடிக்கிறதுக்கு. இங்க தம்பி சாமிநாதா. அக்கா அக்கா அக்காவா? எடுத்துக்கிட்டு போய் உள்ள வை. என்னடா அது முறைச்சு பாக்குற? நான் யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானு சாமிநாதனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா மலடா. எடுத்துக்கிட்டு போய் உள்ள வை. எங்க அக்கா எனக்கு முன்னால பிறந்தது. அக்கா இந்த சித்தப்பா இப்படிதான் இருக்கிறேன். கை கட்டினது வாய் கேட்டாம. அது இருக்கட்டும், இது யாரு? இது வானர சேனைகளை கொண்டாந்துருக்கேன். இத்தனையும் உனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளைங்கடா. என்ன எனக்கு பிறக்க வேண்டியதா? அதான்டா என் பெரிய மக பங்கஜம் இல்ல, அவளோட பிள்ளைங்க. ஓஹோ, இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபீசருடைய குழந்தைங்களா? என்ன குட்டம் என்னமோ. அப்பவே என் மக பங்கஜத்தை கட்டிக்கடான்னு சொன்னேன். கேட்டியா? அது கிடக்கட்டும் அக்கா. பங்கஜன் தங்கச்சி ஒருத்தி இருந்தால சின்னவ, அவ என்ன நான் இருக்கிறேன்ல, அதை நிச்சயம் பண்ணிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். எப்படியாவது முடிச்சிடக்கா. சந்தா, எங்க பவுனக்கா வந்திருக்கு. தட்டு நிறைய இட்லியும் சொம்பு நிறைய காப்பியும் கொண்டா. பலகாரம் கிடக்குதுடா. சாந்தாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ என்ன நினைக்கிறாளோ என்னமோ. நல்லா யோசனை பண்ணிக்கப்பா. நான் என்னமோ என் சின்ன பொண்ணை கொடுக்க ரெடி. எங்க வம்சாவளியில குழந்தைகளுக்கு பஞ்சமே கிடையாது. பார்த்த இல்ல. இப்ப என்ன முடிவு பண்ற? முடிவு என்ன? முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சிடக்கா. 2வது கல்யாணம் பண்ணிக்க சட்டம் ஒத்துக்காதேடா. சாந்தா வாமா, வா வா. சௌக்கியமா இருக்கியா? ஏதாவது முழுகாம இருக்கியா? ஐயோ, இது என்ன கேள்வி? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாயில ரத்தத்தை ஊத்துற மாதிரி நீ வேற என்ன அவமானப்படுத்துற? இந்த மலடியை கட்டிக்கிட்டு இருந்து நான் படுற அவமானம் இருக்கு. அப்பா போதும்டா பெருமாளே. அடாடா சும்மா இருடா. ஏதோ வாயில வரை கேட்டுட்டா, மன்னிச்சுக்கடா. சாந்தாமா வாங்கம்மா. என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு. இன்னைக்கு தொட்டில போடுறோம். நீயும் உங்க புருஷனும் கட்டாயம் வாங்கம்மா. இந்தாமா, ஏதோ பெரியவ சொல்றேன். புள்ள குட்டி பெறாதவள இந்த மாதிரி சுபகாரத்தை கூப்பிடாதம்மா. சாஸ்திரம். அதனால என்னம்மா இப்படியேவா இருந்துட்டு போகுது? கடவுள் கண்ணை திறந்தா நாளைக்கே புள்ள குட்டிங்க பிறந்துட்டு போகுது.
உனக்கு ஒரு ரூல், எனக்கு ஒரு ரூலா? இவன் மட்டும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு தொட்டில போட்டு ஆட்டுவானா? நான் கடவுள் கண்ணை திறப்பாருன்னு வாயை பொழுதுகிட்டு நின்னுகிட்டு பாக்கணுமா? போட. ஏதோ என் சம்சாரம் தவறிட்டு வேலை செய்துகிட்டேன். அது சரி. அவ உத்தமி மஞ்ச குங்குமத்தோட போயிட்டா. இது இருந்துகிட்டு உயிரை எடுக்குது. ஐயாதாமா வெட்ட சொன்னாரு. காய்க்காத இந்த மரம் எதுக்குடா, வெட்டி எரிஞ்சிட்டு வேற கண்ணு வைடான்னு சொன்னாரு. அக்கா 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 பதிகண்ண குணாதி அக்கா, அந்த காலத்துக்கு ஒரு நலாயுதீன்னா இந்த காலத்துக்கு சாந்தாதான் அக்கா. ஆமா அக்கா, அவ தெய்வமா இருக்க வேண்டியவோ தவறி இந்த நாட்டுல வந்து பிறந்துட்டா. படிச்சவ பாரு, அதான் புருஷமனும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா. என்னடா இது, ஒரு ராத்திரி கூட உனக்கு என்ன மாயமாலம் பண்ணாலும் உன் மனசு ஒரேடி அப்படி மாறி போச்சு? மனசு மட்டும் மாறல அக்கா, இந்த சாமிநாதன் லைஃபே மாறி போகுது அக்கா. அக்கா, இதுவே உனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். அப்பா சொல்றது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிட்டு குதியாண்டா. ஏதாவது குழந்தை ஆமா அக்கா, குழந்தை பெத்துக்கிட்டு எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. என்னடா அது, ஏதாவது கனவு கண்டியா? கனவு இல்லக்கா, இந்த கடுதாசிய பாருக்கா. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட சௌக்கியமா இருந்து அவ கையாலேயே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாக்கா. ஐயா ஐயா, இது அக்கிரமம், அநியாயம். எமாடி ஆம பூண்டா மாதிரி அடி எடுத்து வச்சு மகாலட்சுமி மாதிரி இருந்தா எங்க அம்மாவையே வெளியில அனுப்பிச்சிட்டியே, இது நியாயமா? நீங்க நல்லா இருப்பீங்க. என்னடா இது, உங்க அக்கா கிட்ட போய் தகராறு சொல்றேன். இருங்க, இந்த அம்மா பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணா மட்டும் உங்களுக்கு குழந்தை பிறந்துருமான்னு கேட்கிறேன். சத்தியமானு சொல்றேன், செத்தாலும் உங்களுக்கு பிறக்கவே பிறக்காது. யாரா இடியட்? செத்தா குழந்தை எப்படி பிறக்கும்? நீங்க வேணுமா பாருங்க, எங்க அம்மா கண்ணீர் வெள்ளத்துல நீங்க எல்லாம் சும்மா அப்படியே முதக்க போறீங்க. எந்த வெள்ளம் என்ன ஒண்ணு செய்யாதுடா, சும்மா ஸ்டீம் லான்ச் வச்சு அடிப்பேன். Sister-in-law died. என்னங்க சடையா என்னங்க பாத்தியா இந்த கொடுமையே? சாந்தாமாவுக்கு ஒண்ணு இல்லைங்களே. அவளை பத்தி இப்ப என்னடா இருக்கு? எங்க அண்ணன் போன மாதிரி எங்க அண்ணியும் போயிடுச்சாண்டா. என்னங்க அண்ணி போயிட்டாங்களா? அப்ப பிறந்த குழந்தையினுடைய கதி இனிமே அதனுடைய விதி என்ன நிர்ணயிக்கணும்டா. வருத்தப்படாதீங்க, என்ன செய்யறதுன்னே புரியல. இனி இந்த சொத்துக்கும் குழந்தைக்கும் நீங்க தான் ஆதரவு. அம்மா, குழந்தை ஐயா கையில் கூடமா. பச்சை குழந்தை தூக்கி எல்லாம் பழக்கம் இல்ல. வீட்டு சாவியை கொடுங்க, குழந்தைய வேலைக்காரங்கிட்ட கொடுங்க. குழந்தை அத்தை குழந்தைய தெருவில் போட்டுட்டு இப்படி சாமி கும்பிடாது. யாரோ நம்ம தெருவில் மயக்க போட்டு விழுந்துட்டாங்களா, தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மா மிஸ்டர் சாமிநாதன் ஒய்ஃப் ஆச்சே.
இங்க வந்தாங்க, அதுவும் இந்த நிலையில. என்னங்க என்ன ஆச்சு? வேற ஒண்ணும் இல்லைங்க, இது கர்ப்ப மயக்கம். என்ன யாருன்னு தெரியுதுங்களா? நான் தான் டீச்சர் சாமுவேல்சன் அந்தோணி. தெரியும் டாக்டர். ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் முதல்ல ஊருக்கு போகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். ஓஎஸ். ரகு, ரகு, மோசம் மோசம், எல்லாமே மோசம். கள்ள நோட்டை காமிச்சு ஏமாத்துற மாதிரி புள்ள ஆசையை காமிச்சு என்ன ஏமாத்திட்டு வந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்ல. தம்பி வந்து நான் தான் அப்பவே சொன்னேங்களே, கேட்டீங்களா? கரெக்டா சடையாதி. நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஒண்ணும் உங்க மாதிரி ஏமாற மாட்டேங்க. 4-5 குழந்தை குட்டி இருக்கிறவளா பார்த்து தானே கல்யாணம் கட்டிக்குவேன். ஐயோயோ, என் மானத்தை வாங்குறானே, மானத்தை வாங்குறானே. இதுக்கு என்ன சொல்றாக்கா? ஏண்டா தம்பி இப்படி அவசரப்படுற? என் பொண்ணு வந்த அதிர்ஷ்டத்தால தானே உன் அண்ணன் குடும்பமே அழிஞ்சு அந்த ஆஸ்தி எல்லாம் உனக்கு வந்தது. நல்லா நின்னு நிதானிச்சு யோசனை பண்ணி பாருப்பா. அதே மாதிரி என் குடும்பம் அழிச்சு நான் நாசமா போய் என் சொத்தெல்லாம் நீங்க அனுபவிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? தம்பி முடியவே முடியாதாக்கா. ஆமா, கண்டிப்பா நான் சொல்றேன், பெருமாள் மேல ஆணையா சொல்றேன், 3வது கல்யாணம் பண்ணி தான் தருவேன். அப்ப என் மக கதி கதி என்ன கதி? உத்தமையா இருந்தா சாந்தா மாதிரி போ சொல்ல அவளையும். அம்மா, தம்பி தம்பி, பொண்ணு வாந்தி எடுக்கிறப்ப சத்தம் கேக்குதுப்பா. தீனி கொஞ்சமா தின்னா தானே வாந்தி எடுக்க மாதிரி செய்யும். பாக்கியம் எம்மாடி, என் கண்ணு என் வயசுல பால வட்டமா. ஐயோ, மொல்லம்மா, நிதானம்மா, மொல்ல மொல்ல மொல்ல. இப்படி வாம்மா, இப்படி வா, இப்படி வா. உட்கார உட்காரம்மா. மொல்லம்மா, மசக்க இல்ல அப்படிதான் இருக்கும். இல்லம்மா, காப்பிலேயே விழுந்துடுச்சு. அச்சி, நம்ம தலையில கல்லே விழுந்துருச்சுடி. தம்பி, டேய் சாமிநாதா, டேய் ஓடியாடா. தம்பி தம்பி அக்கா, அக்கா, தம்பி, என்னக்கா இது? அக்கா, டாக்டர் குட்டியாத்தா. இதுக்கு எதுக்குடா டாக்டர்? இத்தனை புள்ள பெத்தவா, எனக்கு தெரியாதா இது? தம்பி, உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. கண்டிப்பா ஆம்பளை குழந்தை தாண்டா பிறக்கும். எனக்கா ஆம்பளை பிள்ளையா? பெருமாளே, நான் செஞ்ச பாக்கியமே பாக்கியம். தம்பி, எங்க பரம்பரையிலேயே முதல் குழந்தை ஆம்பளை குழந்தை தாண்டா பிறக்கும். இது வந்து முதல் பிரசவம் பாரு. எங்க பிறந்து விட்டு கூட்டிட்டு போய் நல்லது போலது செய்ய வேண்டாம். ஆமாக்கா, ஆமாக்கா, எல்லாம் செய்யுக்கா. நீ என்னென்ன செய்யணுமோ எதுவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கா. டேய் தடையா, டேய். என்ன மாதிரி இப்படி போய் சொல்லிட்டியே? பேசாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஓடியா, ஓடியாடா. எனக்கு பிள்ளை பிறக்க போகுதுடா, ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. பிறந்தாச்சுடா. ஆண்டி அம்மா, ராஜா, உனக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்காண்டா. அப்பா வந்ததுன்னு சொல்லி இந்த நரசம்மாவுக்கு மிட்டா வாங்கிட்டியா? அம்மா, இது ஏன் குழந்தை இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சா? எப்படி எப்படி தெரியுங்கிற? நெத்தி எழுதி ஒட்டியா வச்சிருக்குது. ஏது எங்க அப்பன் குதிரைக்குள்ள நீயே குட்ட உடைச்சிரு போல இருக்க. அம்மா, இந்த நாடகம் எல்லாம் என்னால ஆட முடியாது. முடியலன்னா உன் பொழப்பே நாடகம் ஆயிடும். பேசாம பச்சை மண்ணை பெத்த விளாட்டுமா படுறி. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ படுறி. இந்தா பஞ்ச காதுல வச்சுக்கோ. அவன் வந்ததும் வராதுமா அத்தான்னு கூப்பிட்டு தொலைச்சாத. ஐயோ இப்படி படுக்காதடி, ஒரு கழிச்சு படுறி. அப்படி குழந்தை மேல கையை வச்சு அணைச்சுக்கோ. அவன் வர நேரமாச்சு. ஐயோ கண்ணை மூடு. என்னமோ தெரியுதாமல்ல, எப்படி தெரியுதுன்னு நான் பாக்குறேன். குழந்தை சௌக்கியமா இருக்கா? சௌக்கியமா இருக்கு. பெரிய ஜீவனுக்கு ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா தம்பி, வா வா. யார் செய்த புண்ணியமோ என்னமோ நம்ம பாக்கியம் பொழைச்சதே மறுபுறப்படா. பாவம், நீ வந்தது கூட அவளுக்கு தெரியல. ஏன்னா முதல் பிரசவம் பாரு, அதான் அவ்வளவு அசதி. பச்சை உடம்பக்கா. குழந்தை பெத்த உடம்பு பாரு, அப்படிதான் இருக்கும். என்னடா தம்பி, கிட்ட வந்து குழந்தை பாடுறா. அக்கா, குழந்தை என்ன மாதிரி வெள்ளையா இல்லையா கருப்பா இருக்கு? எங்க அம்மா கலரா? ஆமாண்டா, அவங்க அப்புறம் பார்த்த பாட்டியே தான்.
பாத்தீல்ல? ஐயா பொம்பளை குழந்தை இல்ல. அதான்டா உனக்கு அதிர்ஷ்டம். ஆமா, நம்ம பரம்பரையிலேயே ஆம்பளை குழந்தை தான் பிறக்குன்னு கேரண்டி கொடுத்திய. இத பத்தி வச்சிருக்கிய பொம்பளைய. நான் என்னடா செய்வேன்? பெத்தது அவதானே. பெத்தது யாரா இருந்தா என்ன, வாங்கினது நீதானேக்கா. ஏங்கா ஆம்பளை குழந்தை விலை அதிகமா சொன்னாலும் தம்பி, தம்பியாவது கம்பியாவது, அம்மாளும் பொண்ணு ஆண் ஆட்டத்தை 10 நிமிஷமா வெளியே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். பச்சை உடம்பு அவட்டிக்கால பாடு. தம்பி, அக்கா, நீ செஞ்ச துரோகத்துக்கு என்ன செஞ்சாலும் தம் இல்லாத பொல்லாத ஆசையெல்லாம் என்ன காமிச்சு ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. என்னை விட்டு சாந்தாவை பிரிக்க வச்சதும் இல்லாம என் விரலால என் கண்ணையே குத்த வச்சுட்டீங்க. மோசம் மோசம் எல்லாம் மோசம். அத்தா ஏண்டி என்ன ஐயா, இங்க குடிசைகள்லாம் இருந்ததே, அது எப்போது உள்ள சங்கதி? இன்னும் குடிசையாவே இருக்குமா? நாடு முன்னேறிட்டு போகுதுயா, முன்னேறிட்டு போகுது. அப்படின்னா ஏ அம்மா. என்னப்பா? அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ஆமாம்மா, பச்சை மலையில கிராம அபிவிருத்தி திட்ட ஆபீசரா என்ன போட்டிருக்காங்க. நான் நாளைக்கே போவேன். நாளைக்கே வா. ஆமாம்மா, நான் சீக்கிரமா போய் ஒரு நல்ல வீடா பார்த்து உங்களை கையோட கூட்டிட்டு போறேன். ஏம்மா? அம்மா, ஏம்மா இப்படி ஆயிட்டீங்க? சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லப்பா, பூபி ஞாபகம் வந்துச்சு. ஏய் சடையா, என்னங்க? எங்க அண்ணன் படத்தை எடுத்துட்டு என் போட்டாவ மாட்டேங்க. அத என்னத்துக்கு இங்க எடுப்பானே? வேணும்னா உங்க அண்ணன் படத்துக்கு பக்கத்துல உங்க போட்டோவையும் கொண்டு வந்து மாட்டிவிடானே. ஐயோ பெருமாளே, செத்தவனோட என்னையும் சேர்க்கிறானே. நானா சேர்க்கிறேன்? அந்த புண்ணியத்தை பெருமாள் தான் கட்டிக்கணும். என்ன அன்பு, என்ன பண்பு, என்ன பக்தி. பிரதர் பாஷம்னா இப்படி இருக்கணும். அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க இருங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. நாதன் சார். ஐயா அழுகுறாரு. என்ன அன்பு, என்ன சாதாரண அன்பா? கிரேதா யுகத்துல ராமர் லட்சுமர் மாதிரி. நீங்க இருங்க, நான் சொல்றேன். துவாபர யுகத்துல பலராமன் கிருஷ்ணன். அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. கலியுகத்துல இவரும் இவங்க அண்ணனும் தான் பாவிங்க. அதத்தான் நான் நான் பாவி. எங்க அண்ணன் அண்ணி குழந்தை எல்லாரும் போய் இந்த சொத்து தான் கடைசியில மிச்சமாச்சு. இதையாவது காப்பாத்தினாதான் எங்க அண்ணன் ஆத்மா சாந்தி அடையும். அதனாலதான் பிறந்த மண்ணிலேயே செத்துடலான்னு வந்திருக்கிறேன். என்ன இதை நீங்க எப்பவா செஞ்சிருக்க வேண்டியது. அதே புதுசா ஒரு ஊருக்கு வந்திருக்குமே, எப்படிலாம் நம்ம காலட்சேபம் நடக்க போகுதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பக்க மேளமெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. போட என்னங்க, நீங்க தானே உங்க அண்ணார் போட்டோவை எடுத்துட்டு உங்க படத்தை மாற்றான்னு சொன்னீங்க. சோமியர்ரா போட. என்னங்க நீங்களே சொல்றீங்க, அப்புறம் நீங்களே முறைச்சிக்கிறீங்களே. சோமியர்ரா. பின்ன அண்ணன் வம்சமே அத்து போச்சே, அவருடைய படம் ஹால்ல எதுக்குன்னு சொல்லி இருப்பாரு. நியாயம் தானே? ஐயோ ஐயோ, அண்ணன் படம் அழுக்கா இருக்கு, அதை தொடச்சு வைடான்னு சொன்னேன். அவன் சொன்னதுல நீங்க என்னென்னவோ சொல்றீங்க பெருமாளே. அம்மா,
என்னங்க இதெல்லாம்? ஊருக்கு புதுசா ஒரு ஆபீசர் வந்தா சும்மா விட்டுருவோமா? எல்லாம் பெருமாள் செயல். புரியாத மாதிரி பேசுறேன். ஒருவேளை உண்மையாவே புரியாது கூட என்னமோ. ஆமா ஆமா, எல்லா ஆபீசரும் வரும்போது இப்படித்தான் இருப்பாங்க. ஊருக்கு புதுசு இல்ல. ஓஹோ. பரவாயில்ல பரவாயில்ல. அடடா நிக்கிறீங்களா? உட்காருங்க. அதத்தான் நானும் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க எதைத்தான் சொல்ல நினைக்கல. நீங்க இருங்க, நான் சொல்றேன். அப்பா பியூனு அதெல்லாம் எடுத்து கொண்ட உள்ள வை. இருக்கட்டும் இருக்கட்டும். இவ்வளவுதானுங்களா? இதோட விட்டுடுவாங்களா? இதுதானே ஆரம்பம். ஆமா, பழனி ஐயாவுக்கு வேண்டிய பால், மோர், தயிர் எல்லாம் நம்ம ஷாப்ல. அப்போ டிஃபன் காஃபி? அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அது ஏன் கணக்கு. ஓஹோ, அப்போ சாப்பாடெல்லாம் நீங்களா? வேற எவனுக்கு வக்கு இருக்கு? நான் தான். என்னங்க அப்ப இந்த பியூனுக்கும் சேர்த்துதானுங்க? போடா, பேசாம இருக்க மாட்டேன்றான். ஆள் கணக்க சேர்த்துக்கிட்டே போறேன். ஆமா, இவ்வளவும் நீங்க சப்ளை பண்றீங்க. அப்போ சம்பளம் பூராவும் பேங்க்ல போட்டுருங்க. மிச்சம் தானே. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, என்ன கேக்குறீங்களே? என்ன யாரு நினைச்சீங்க? நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். அந்த பழக்கத்தை விட்டுருங்க. கிராம அபிவிருத்திக்கு எந்த ஆலோசனை சொன்னாலும் ஏத்துக்க தயாரா இருக்கு. அந்த வகையில நீங்க உதவி செய்தா போதும். போயிடுங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. பையில வைங்க. அப்பவே சொன்னேன், உனக்கு தெரியாம வாங்காதீங்கடான்னு. நான்சென்ஸ். இந்த பெரிய மனுஷனுக்கு ஆதரவா காளின்னு ஒருத்தன் இருக்கா சார். அவன் மூலமா தான் இவங்க எல்லா அநியாயத்தையும் செய்துட்டு வர்றாங்க. சந்திரா, சந்திரா, என்னன்னா அங்கேயா இருக்கிற? இன்னைக்கு விறகு வெட்ட போகிறேன். இத பாரு, அவங்களாம் வந்திருக்காங்க. போகலண்ணா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னது பயமா இருக்குதா? ஆமண்ணா, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு ஆபீசர் வந்திருக்கானா. அவனுக்கு வேலை கிடைச்சது வந்தா, நீ என்னம்மா? இல்லண்ணா, சர்க்கார் சொத்தை யார் எடுத்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணி இட்டுக்கிட்டு போயிடறானா. அரேஸ்ட். காளி தங்கச்சியா, எவ்வளவு தைரியம்! ஆபீசர்ல அவங்க தாத்தாவானாலும் சரி. பிஸ். நீ போமா. அண்ணா, ஆபீசரு கச்சேரி சாவடிக்கிட்ட வர்றாரா? உன்னை வர சொன்னாரு. இப்பதான் அவங்க ஆபீசருக்கு நம்ம கவனம் வந்தாப்புல இருக்கு. வரம்போ. பாத்தியாமா, ஆபீசரே எனக்கு அழைப்பு அனுப்பிச்சிருக்கான். புதுசா வந்தவன் பாரு, முதல்ல என்ன புரிஞ்சுக்கல. சாவடி மட்டும் என்ன, அன்னைக்கு ஆபீசர் எதுக்கால நீங்கெல்லாம் கூட தான் ஆடிட்டீங்க. பெருமாளே, வயிறு எரியுது. எனக்கு ஆபீசர்டா எதிரி, நீதான்டா எதிரி. அப்போ உங்க இதுல இருந்தா எதிரியா? அப்படின்னா இவங்களும் எதிரிதான். ஐயோ, நாங்க அந்த பக்கம் வந்துடுறோம். ஐயோ, நீங்க உட்காருங்கயா. நீங்களா எதிரி? நீங்க வெறும் திரி. ஆமா, காக்கா தோப்புல பெரிய பள்ளம் வெட்டுறானே, இவங்களெல்லாம் அதுக்குள்ள தள்ள வேண்டாம். நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நம்ம கிராமத்துல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறானா அந்த ஆபீசர். அதுக்காக எல்லாருக்கிட்ட நிதி வசூல் பண்றானா. என்ன அக்கிரமம்! பள்ளிக்கூடம் கட்டி எல்லா பசங்களையும் படிக்க வச்சுட்டான். மாடு மேய்க்க எவன் வருவான்றேன். அதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்ததுக்கெல்லாம் பின் பாட்டு பாடிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். அந்த ஆபீசர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு டொனேஷன் கேட்டான்னு ஒருத்தரும் ஒரு நயா பைசா கொடுக்க கூடாது. அதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க இருங்க, நான் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம யாருக்கு கொடுத்தோம்? எனக்கு அந்த ஆபீசர் வராரு. என்னங்க நீங்க அதுக்குள்ள ஏற்று நின்னுக்கிட்டீங்க? ரொம்ப தொலைவுல தாங்க வந்துட்டு இருக்காரு. இந்த ஆபீசர் வந்து ஒரு பைசா கேட்ட கூட கொடுக்க கூடாது, தெரியுமா? வணக்கம். வணக்கம்.
கொடுக்கலாமா? வணக்கங்க வணக்கங்க. சார தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்ல பயமா இருக்கு. பரவாயில்லைங்க, என்ன வேணும்? அன்னைக்கு ஆபீஸ்ல எங்களை வரட்டீங்களே, நாங்க கோச்சுக்கிட்டோம்னு நினைக்கிறீங்களா? சேச்சா, சந்தோஷமா புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படிங்களா? அது எங்க அண்ணன் ராமர் மாதிரி செத்து விட்டாரு. So sorry. வந்துங்க, நம்ம கிராமத்துக்கு ஒரு இலவச பள்ளிக்கூடம் கட்டணும்னு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த நல்ல காரியத்துக்கு நீங்க எல்லாம் நிதி கொடுத்து உதவணும். இதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி கூட ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்க தவறாம வரணும். கேட்க வேணாம், எழுதிக்கங்க. என்னது 1000. தேங்க்யூ. அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. என்னது 2000. நீங்க இருங்க, நான் சொல்றேன். என்னது 3 ஈஜி. போராட்டிக்கிட்டே அம்பானு சார் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க எல்லாம் இப்படி உதவி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்க யாருதான் நினைச்சாங்க? வண்டியை நிறுத்து. என்ன நிமிர்ந்து நிக்கிறீங்க? நீங்க ஒண்ணு ரயில் வண்டியை நிறுத்தல, மாட்டு வண்டியை தான் நிறுத்திருக்கீங்க. நிறுத்து. மாட்டு வண்டியை மட்டுமல்ல, அழகான பொண்ணையும் நிறுத்தி இருக்கோம். ஐயோ பாவம், ஒரு பெண்ணை நிறுத்துறதுக்கு இத்தனை புலிங்களா? நல்ல பேச்சும் மனசும் போதாதா? ஓஹோ, இது பேச்சு கத்துகளீடோ? பேச்சு மட்டும் இல்லை, ஆடவும் தெரியும். நீ ஆட்டக்காரியா? மஞ்சு, எங்க போற? பச்சைமலைக்கு இன்னைக்கு அங்க ஆட்டம். நேரமாச்சு, நான் வரேன். ஆமாமா, நேரமாச்சு. கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் கரெக்ட். அனுபவம் இல்லாத ஆளுங்க போல. தங்கத்துக்கும் பித்தளைக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு? ஐயா, இது வேஷத்துக்கு போட்ட நகை. தங்க நகை வீட்டுல இருக்கு, கையில கூட காசு இல்ல. திரும்பி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா தரேன். ஏ பொண்ணு, விளையாடுறியா? பேச்சு தவறாத மனுஷங்க எல்லாம் இப்ப யாரு இருக்காங்க? எல்லாம் திருட்டு பார்த்தாங்க. என் பேச்சை நம்புங்க, நான் கண்டிப்பா வரேன். அங்க கண்ணில்லாத எங்க அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் கண்ணுக்கு பதிலா என்னதான் கொடுத்திருக்காரு. நான் போகலைன்னா என் மேல இருக்கிற பாசத்தினால உயிரியே விட்டுடுவாங்க. தாயன்பு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு மட்டும் தெரியாதா என்ன? இன்பமா இருக்கும் போது இல்லைன்னாலும் துன்பத்திலாவது அம்மானு தானே கூப்பிடுறேன். அந்த அம்மாவுக்காகவாவது மனமிறங்கி என்னை அனுப்பி வைங்க. மஞ்சு, உனக்கு அம்மா இருக்காங்களா? நீ அதிர்ஷ்டசாலிதான். ஏய், நல்லங்க. நீ போகலாம் மஞ்சு. ரொம்ப நன்றிங்க. பெலையா பெலையா, எங்கேயோ ஓடி போயிட்டாரு. இப்ப என்ன செய்யறது? எனக்கு வழி கூட தெரியாது. வண்டிக்கார ஓடி போயிட்டானா? மாயாண்டி, நீ வண்டி ஓடி. ரொம்ப நல்லா இருக்கு. அவ கூட நான் போய் ஆப்துக்கிறதா? நானே ஓட்டிட்டு போறேன். புறப்படும் மஞ்சு. ஆமா, என்னோட இப்படி தைரியமா வரீங்களே, உங்களை நான் காட்டி கொடுத்துட்டா? மற்றவங்களுக்கு நாம் நன்மை செய்தோம், அவங்க நமக்கு தீமை செய்தா அவங்கள பத்தி நீ என்ன நினைப்ப? நான் என்ன நினைப்பேன்? அவங்க அறியாமைய நினைச்சு வருந்துவேன். நான் அப்படி இல்லை. ஏன் அறியாமைய நினைச்சுதான் நான் வருத்தப்படுவேன். ஆமா, நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே,
எப்படி திருடனா மாறினீங்க? இல்லையே, நான் நல்லவனா மாறித்தானே உனக்கு துணைக்கு வர்றேன். அது இப்பதானே, இதுக்கு முந்தி திருடனா இருந்தவன் இப்ப எப்படி நல்லவனா மாறினேனோ இப்படித்தான் அப்ப நல்லவனா இருந்தவன் திருடனா மாறினேன். காரணம்? அம்மா. நல்லதுக்கு அம்மா, கெட்டதுக்கு அம்மாவா? ஆமா மஞ்சு, நான் அம்மாவோட இருக்கிற வரைக்கும் நல்லவனா தான் இருந்தேன். எப்ப அம்மா விட்டு பிரிஞ்சேனோ பிரிஞ்சு வந்தீங்க? அதுவும் அம்மா மேல உள்ள பாசத்தால தான். எதுக்கு எடுத்தாலும் அம்மா தானா? அந்த ஒரு சொல்லாலதான் நான் இந்த அளவுக்காவது மனுஷனா இருக்கேன். எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அம்மாவை நினைச்சுக்குவேன், அவ்வளவுதான். கஷ்டம் எப்படி மறைஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆமா மஞ்சு. என்ன உலக ஆடு என்ன ஆடணுமா? ஐயா, முதல்ல முடிவு தெரியாதவங்க பாதிலேயே வருவாங்க, பாதிலேயே போயிடுவாங்க. இப்ப நீதான் பாதியில போற ஆடுனா யாது நான் ஆடலான இவரு ஆடிடுவார் போல இருக்கேன். என்னை யாரு நினைச்சுங்க? நான் தான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். இதுக்கு முன்னால என்னென்ன ஆட்டம் ஆடணும் அத்தனை ஆட்டமும் ஆடணும். ஐயா, இந்த ஆட்டத்தை நான் 10 வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆட்டத்தை பூராவும் நீங்க பாக்கணும்னா உங்களுக்கு வயசு போறாதே. மூடு வாய. அதே பேச்சு நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லாமையே உங்க வாயை மூட வைப்பேன். கவனியா, நீ ஆடுமா. யாரடா விலக சொல்ற? நான் தான்டா பணம் கொடுத்திருக்கிறேன். அடையேப்பா, எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? இந்த பஞ்ச பசங்க கொடுத்த பணத்தை விட 10 பங்கு அதிகமா கொடுத்திருக்கிறேன். அதிகமா கொடுத்திருக்கீங்களா? அப்ப நீங்களே ஆடுங்க. தோழர்களே, எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மிஸ்டர் நாதன், தயவு செய்து விலகி உட்காருங்க. நீங்க ஏதோ வேலையா வந்திருக்காப்ல இருக்கு. நீங்களும் ஏதோ வேலையா வந்திருக்கா போல் இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க போகலாம். எனக்கு ஒண்ணும் அப்படி வேலை இல்லை, நீங்களே போகலாம். ஏது நீங்க 2 பேரும் எந்த வேலையும் இல்லாம வந்திருக்கீங்க போல இருக்கேன். இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணம். அவர்கிட்டயே கொடுங்க. எங்கிட்டயா? வாங்கிக்கங்க. வேண்டாங்க, அவங்ககிட்டே கொடுங்க. அடட, கணவன் மனைவிக்குள்ள என்னங்க வித்தியாசம்? யார் வாங்கினா என்னங்க, நீங்களே வாங்க. இல்ல, நீங்க இந்த கிராமத்துக்காக செஞ்ச பேருதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வரட்டுமா? என்ன இது, இவர் நம்ம 2 பேரையும் கணவன் மனைவி ஆக்கிட்டு போயிட்டாரு. அவர் கண்ணுக்கு அப்படி தெரியுதோ என்னமோ. போட்டோம், இந்தாங்க. வேண்டாம், நீங்களே வச்சுங்க. ஐயா, எனக்கு எதுக்கு? நீங்க வழிமறிச்சது பணத்துக்காக தானே? அப்போ என்கிட்ட இல்லை, இப்ப இருக்கு, தர்றேன். இந்தாங்க, நான் வர்றேன். இல்ல தம்பி, உங்களவங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு என் பொண்ணை காப்பாத்துன நீ செஞ்ச அந்த உதவிக்கு நாங்க என்ன கொடுத்தாலும் தீராதுப்பா. வாங்கிக்க தம்பி. அம்மா, நான் வழிமறிச்சது என்னமோ பணத்துக்காகத்தான். ஆனா மஞ்சு இங்க கொண்டாந்து சேர்த்தது பணத்துக்காக இல்ல, அம்மாவுக்காக. தம்பி, ஆமாம்மா, எங்க அம்மா விட்டு நான் பிரியாம இருந்திருந்தா எப்படியோ இருந்திருப்பேன். மன்னிச்சிடுங்க, உங்க மனசு ரொம்ப வேதனைப்படுத்திட்டா. இதையாவது என் ஞாபகம் வாங்கிக்கிட்டு தான் ஆகணும். ஏய், யார் அவ? எங்க ஐயா ஆட சொன்னா என்னென்னமோ சொன்னாடாம. வர சொல்லு வெளியே. மிரட்டுறான் கால வந்து விழ போறான். எவன்டாவது மரியாதை இல்லாம பேசுறது? கோபி, காளி, கோபி. என்னங்க இது, பெரிய சூரப்புலின்னு இவனை கூட்டிட்டு வந்தா 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்களே. சும்மா இருடா, குஸ்தி பிடியில முதல் ஆரம்பம்டா.
இவன் இங்கிலீஷ் பிடிக்கிறான் போல இருக்குடா. காளி, நீ இந்த ஊர்ல தான் இருக்கியா? என்ன பண்ற? நீ என்ன செய்யற வாத்தியார? பழைய தொழில் தானா? நீ நான் இந்த ஊர்ல பெரிய வேலை இந்த வேலைன்னு செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுதான் ஆடி பழைக்கிற பொண்ணுகிட்ட உன் வீரத்தை காமிக்க வந்துட்டியா? அது இருக்கட்டும், அது வாழ அதானே பார்த்தேன். வா வாத்தியார, எங்க ஐயா உனக்கு அறிமுகப்படுத்துறேன். ஐயா ஐயா, 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்களே, ஒருவேளை நம்ம தீர்த்து கட்டிட மாட்டாங்களே? எப்படி இந்த பசங்களை நம்புறது? எதுக்கும் நாம ஓடுறதுக்கு தயாரா இருப்போம். எஜமா, இவன் தான் என் வாத்தியார், பேரு கோபி. வாத்தியாரா? அதானே வாத்தியார். இப்படி ஒரு சிசினை தயார் பண்ணது யாருன்னு வாத்தியார். நாமெல்லாம் இனிமே ஒண்ணு. ஆமா ஒண்ணுதான். கோபி, வரப்படு, வீட்டுக்கு போ. எனக்கு வேற வேலை இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுல ஒரு வேளையாவது சாப்பிடாம போனா நல்லா இருக்குமா? வா கோபி, நான் சொல்றது கேடு, வரணும், கண்டிப்பா வரணும். வா போலாம். அட ஏதோ நம்ம ஜெருகமான யாரும் இல்லம்மா, என் சிநேகிதன் கோபி. கோபி, இது என் தங்கச்சி சந்திரா. நான் வரேன். இத பாருமா, கோபிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு விருந்து வைக்கணும். இவன் காடு மேடெல்லாம் சுத்தி சரியான சாப்பாடு கூட பார்த்தது இல்ல. நீ என்ன செய்வியோ எப்படி செய்வியோ எனக்கு தெரியாது, ஓஹோன்னு இருக்கணும். சந்திராமா. ஓ, நீங்களா? இத பாருங்க, இனிமே நான் அம்மா அம்மான்னு கூப்பிடாதீங்க, சந்திரானே கூப்பிடுங்க. நான் உன்னை சந்திரான்னு கூப்பிட்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நாம காதலிக்கிறோமோ என்னமோ நினைச்சுக்கிட்டோம். நீங்க ஒண்ணு நான் அம்மான்னு கூப்பிட வேண்டாம். சந்திரா, என்னங்க நாம காதலிக்கிறோமா? என்னங்க இது? ஊர்ல உள்ளவங்க நினைக்கலாம், நாம நினைக்க கூடாதா? அது போட்டோம். அன்னைக்கு ஆபீசர் வந்தா இருக்க சொன்னியே, அவர் ரொம்ப நாளை காத்துட்டு இருந்தாரு, நீதான் வரல. போயிட்டார்ல? அப்ப போயிட்டாரு, ஆனா எப்போ வந்தாலும் இருக்க சொன்னாரு. அப்ப நான் போயிட்டு வாங்க. அவரே தர என்னங்க போயிட்டாரா? அவர் எங்க போவார்? வெளியே நிக்கிறார் யாரோட பேசிட்டு. ஐயோ, நான் சீக்கிரம் போகணுமே. எங்க வீட்டுல விருந்தாளிங்க கூட வந்திருக்காங்க. எப்படி போறதுன்னே தெரியலையே. இருந்தா அதுக்காக தானே என் காய்கறிகள். ஆமா, உங்களுக்கு தானா விருந்தல்ல, எனக்கு இல்லையா? எதுக்கு அந்த ஆபீசர் போனாதானே உங்களுக்கோ எங்களுக்கோ விருந்து. ஆமா ஆமா, அந்த ஆபீசர் போகணும். சரி சரி, நீ இங்கே இரு, நான் பார்த்து வந்துடுறேன். என்னங்க அவர் பேசுற ஜோர பார்த்தா அவர் இப்ப போற மாதிரி தெரியலையே. அவரு போவேனா, நான் போறேன். என்னங்க ஆபீசர் ஆபீசர், அவரு நீங்களும் சாவகாசம் பேசிட்டு இருந்து நான் வர்றேன். என்னங்க என்னங்க சந்திரா,
வெண்டைக்காய் கறி, குட், கத்திரிக்காய் கூட்டு, சபாஷ். மாங்காய் பச்சடி. அடடா, இப்படின்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா அந்த ஆபீஸருக்கு கூப்பிட்டுருக்கலாமே. எதுக்கு? அவருக்கு மாங்காய் பச்சடின்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப கூப்பிட்டுருக்க கூடாது, நான் விஷம் வச்சே கொண்டு வந்திருப்பேன். ஐயோ, விஷமா? இதுல ஒண்ணும் இல்லையா? அட, நீங்களே என்னமோ ஆபீசர் மாதிரி பயப்படுறீங்களே. ஏன், நான் தான் ஆபீசர் நினைச்சுக்கேன். நீங்களா இருந்தா ஒரே நாள்ல காடு பூரா வெட்டிடுவேன். நானா இருந்தா மட்டும் தப்பு சரியாயிடுமா என்ன? யாரு? பொன்னையாவா? ஆமாங்க, அதாங்க நீங்க சொன்ன மாதிரியே சாத்தூருக்கு போய் கிராம முன்சி வீட்டு சங்கீதே சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. நீ இப்ப போ, அப்புறமா பேசலாம். சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்லிட்டு போவதானுங்களே நேரா வந்தேன். இவ்வளவு நல்ல ஆபீசரா அவர் சர்வீஸ். அந்த ஆபீசரை பத்தி சொல்றியா நீ? என்னங்க, நீங்க தானுங்களா ஆபீசரு? என்னங்க, இந்த பொண்ணு எங்க எதுக்கு வந்தது? காளி தங்கச்சியாச்சு. காளி தங்கச்சியா? இப்போ ஒண்ணு குடிமுடி போகல. சொல்லுங்க, ஒரே அடியா ஒழிச்சு கட்டிடுறேன். இன்னைக்கு கிராமச்சாவடியாண்டையே சாகடிச்சிருப்பேன். சந்தர்ப்பம் சரியில்லாம போயிடுச்சு. கிழிச்சுடுவேன் இல்லன்னா போடா. முதல்ல உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு வழிய பாடுறா. அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன கேட்காத, உன் தங்கச்சிய கேளு. பெருமாளே, வயிறு ஏறி பின்ன வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஆபீசருக்கு வச்சு திணின்னு திணிக்கிறாளோ. நீ அளவுக்கு மீறி பேசுன. அங்க என்ன பேசுறாரு? ஊர்ல பேசுறாங்கடா. இந்த விஷயம் மட்டும் ருச்சு ஆகுற. ருச்சு ஆயிடுச்சுன்னா அவள் அப்படியே துண்டு துண்டா நறுக்கி பொம்பளை காபீஸ் போடுறேன் போடா. அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. விஷயம் இது. ஆபீசரை இவன் ஏதாவது செய்தா அவன் இவனை துண்டு துண்டா நறுக்கி அடுப்புலயே வச்சிருவான். ஏஜி அவன் மாத்திரம் இல்ல, நீங்களும் உங்க தலையை ஜாக்கிரதையா வச்சுக்கங்க. ஆள் மொத்தமா இருந்தான்ல. ஏண்டி துளசி, அப்படின்னா இன்னைக்கு ஆபீசர் வரலன்னு சொல்ற? ஆமாண்டி, எங்க இஷ்டம் போல இன்னைக்கு விறகு வெட்டிட்டு வந்தோம். ஆமா, நீ ஏண்டி வரல? நானா? நான் வந்திருந்தா அந்த ஆபீசரும் வந்திருப்பாரு. என்ன, நீ வந்தா அந்த ஆபீசரும் வருவாரா? நான் யார் தெரியுமில்ல? அந்த ஆபீசருக்கு ஆபீசர். நம்ம வர சொன்னா வரணும், வேணானா வரக்கூடாது. அல அல, இஷ்டத்தை போல அல. அளக்குறேனா? ஏய், நாளைக்கே வர சொல்றேன், பாக்குறியா? என்னத்துக்குமா வராமே இருக்கு சொல்லு பாக்கலாம். என்ன பந்தயம்? எவ்வளவு வேணாலும் சரி. நான் ஜெயிச்சா நீ எங்க அண்ணனை கட்டிக்கணும். ஜெயிக்கலன்னா எங்க அண்ணன் உன்னை கட்டிக்குவாரு. ஆபீசரை நீ வான்னா வரணும், வேணான்னா வரக்கூடாதா? போச்சா? இல்லடா இல்லடா, ஏதோ விளையாட்டா. உணர்றாங்க நினைச்சேன், இப்போ காதார கேட்டேன். அவைய எதிரின்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம், 4 பேர் மத்தியில என்ன அவமானப்படுத்தினாங்கிறது புரிஞ்சிருந்தும், இது மாதிரி நடக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நெஞ்சு துணிச்சல். இனி நீயும் அவனுக்கு ஒன்னா இருந்ததாகவோ பேசுறதாகவோ நான் கேள்விப்பட்டேன். காளி முரடனா இருந்தாலும் முட்டாள் அல்ல. எந்த தமையனும் தன் தங்கையை நல்ல இடத்துல கொடுக்கணும் தானே என்னமா? இதுல ஒரு தப்பும் இல்லை. நான் அதுக்காக சொல்லலைங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். இது விஷயமா காளியை நானே நேர்ல சந்திச்சு பேச போறேன். சந்திரா, இனி நீயும் அவன் ஒன்னா இருந்ததாகவோ பேசுறதாகவோ நான் கேள்விப்பட்டேன். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? போயிடுங்க, தயவு செய்து போயிடுங்க. சந்திரா, உங்க அண்ணனை பார்க்கத்தான் இங்க வந்தேன். வேணாங்க, எங்க அண்ணா எந்த கச்சேரி சாவடியிலாவது உட்கார்ந்து இருப்பாரு. அங்க போங்க, இங்க மட்டும் வராதீங்க. நான் இங்க ஆபீசரா வரல,
சந்திராவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா வந்திருக்கேன். கல்யாணமா? ஆமா சந்திரா, உங்க அண்ணா கிட்ட பேசி சீக்கிரமா நம்ம கல்யாணத்தை முடிக்கணுங்கிற தீர்மானத்தோட தான் வந்திருக்கேன். கல்யாணமா? கல்யாணம் அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பா நடக்காது. இல்ல சந்திரா, கண்டிப்பா நடக்கும். வேண்டாங்க, எதுவுமே நடக்க வேண்டாம். நீங்க நல்லா இருந்தா அதுவே போதும். ஏன் உயிருக்காக நான் கவலைப்படல. உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். என் மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தா உடனே இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. சந்திரா, ஐயோ, எங்க அண்ணா வரால் போல இருக்க. போயிடுங்க. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிற. போயிடுங்க. சந்திரா, நான் போறேன். ஆனா கோழையாகல, உன்னுடைய அன்புக்காக. கொன்னா என்ன செய்வ? கொன்னதுக்கு அப்புறம் யார் என்ன செய்ய முடியும்? உண்மையா சொல்ல போன இப்ப நீ கொல்ல நினைச்சது என்ன இல்லை, எங்க காதல. காதல? ஊரை விட்டு ஊர் வந்தது உத்தியோகம் செய்யறதுக்கா இல்ல இப்படி ஊர் குடும்பங்களை கெடுக்கிறதுக்கா? மரியாதையா சொல்ல, இந்த ஊரை விட்டு ஓடிடு, இல்ல இதே இடத்துல உன் மேல புல்லு புல்லு முளைச்சிடும். அப்படியே செஞ்சிடு. ஆனா ஒண்ணு, நான் இறந்த பிறகு சந்திரா என்னத்தான் காதலிப்பான். அப்ப யாரை கொலை செய்வேன்? சந்திராவைத்தான். இப்படி 2 பேரையும் கொலை செய்து நீ எதை சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன்? காளி, இதை விட பெரிய மனசோடு காதலிச்ச 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைக்கிறது தான் நல்லது. ஏ, நம்பிக்கை இல்லையா? கல்யாணம் செய்துக்க கூடாதுன்னு காதலிக்க நான் வஞ்சகனும் இல்லை, துரோகியும் இல்லை, மனிதன். ரகு, உன்ன மாதிரி கருத்தோட பேச எனக்கு தெரியாம போனாலும் மனசுல களங்கம் இல்லாம சொல்ற. நாங்க பிறந்தது 3 பேர், இப்ப இருக்கிறது 2. நல்ல தங்கா கதை மாதிரி எங்க அக்கா தன் குழந்தைகளை கிணத்துல தள்ளி அதுவும் விழுந்து செத்துட்டது. அது அப்படி செஞ்சதுக்கே காரணம் அதுக்கு வாச்ச புருஷன் சரியில்லாம போனதானதான். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இருக்கிற இந்த ஒரு உடன் பிறந்தவ வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணுமேனுதான் எவ்வளவோ ஆசைகளை இங்க நான் குவிச்சு வச்சிருக்கிறேன். ரகு, அதை நிராசையாக்கிடாத, அதை நிராசையாக்கிடாத. குடும்பம் என்ன, அது எப்படி அமையணும் எனக்கும் நல்லா தெரியும். உன் தங்க வாழ்க்கையில் எந்த குறையும் ஏற்படாது. என்னை நீ நம்பல. அது போது ரகு, அது போது ரகு, எனக்கு அது போது. மாலை
மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே ஹோ வழியில் வந்தவள் நீயே. மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே ஹோ வழியில் வந்தவள் நீயே. மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே ஹோ வழியில் வந்தவள் நீயே. படாத தேன் போலே மழை பொழியும் பொழியாக பூரண நிலவின் ஒளியாக மாமணி மாடத்து விளக்காக மார்பில் அணைத்த மன்னவனே மார்பில் அணைத்த மன்னவனே. மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே ஹோ வழியில் வந்தவள் நீயே. இதழில் நகையேந்தி இளமை என்னும் படை கொண்டு என்னை வென்றாய் நீ இன்று என்னை வென்றாய் நீ இன்று. மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மனமயக்கத்தை தந்தவள் நீயே ஹோ வழியில் வந்தவள் நீயே. அன்புள்ள அம்மாவுக்கு ரகு எழுதியது. நலம் நலமறிய ஆவல். வீடு பார்த்ததும் உங்களை அழைத்து வரலாம் என்று எண்ணியிருந்தேன். இப்போது வீடு மட்டுமல்ல, வீட்டுக்கு வரவேண்டிய மருமகளையும் தேர்ந்தெடுத்து விட்டேன். வந்து பாரும்மா, எனக்கு தகுந்த மனைவி மட்டுமல்ல, உங்களுக்கு ஏத்த மருமகளும் கூட. தங்கச்சி கொடுத்து கல்யாணம் பண்ண போறானா? எப்படி பண்றான்னு பாக்குறேன். என்ன தங்க பாக்குறது? தேதி எண்ணிக்கைன்னு தெரிஞ்சுக்கிங்க, சாப்பிட போலாம். சும்மா என்ன இருந்தாலும் நம்ம காளி இப்படி செய்வான் நான் நினைக்கல. அவன் கிடக்குறான் காளி. அவன் வாத்தியார் கோபியே நம்ம கைக்குள்ள வர போறான் பாரு. அதத்தான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க சொல்லி விட்டீங்க. நீங்க இருங்க, நான் சொல்றேன். அதாவது காளி தங்கச்சி விஷயமா அவனுக்கு இவனுக்கு ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டமே. அந்த தகராறு தான் நம்ம தகராறுக்கு யூஸ் பண்ண போறேன். ஈஜி. இனிமே என்ன யாருமே நம்பி இருக்க வேண்டாம். போங்க, அவங்க வழி அவங்க பாத்துங்க. என்னை எதுக்காகவும் தொந்தரவு செய்யாதீங்க. என் மனசே சரியில்லை. என்னங்க இது? அந்த காளி ஏதோ சொல்லிட்டாம்னு இப்படி அதையே நினைச்சுக்கிட்டு விடாப்பிடியா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, விட்டு தள்ளிட்டு போகாம ஏன் எல்லாருமா சேர்ந்து என்ன இப்படி சித்திரவதை செய்றீங்க? போங்க போங்க இங்க இருந்து. என்னங்க இப்படி திரும்பி பாருங்க, நீங்க எரிஞ்ச மாலை எங்க போய் விழுந்தது? இதுதானுங்க கடவுளா பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம். மஞ்சு, நீ எப்ப இங்க வந்த? இப்பதான் வந்தேன். ஏன் கோவமா இருக்கீங்க? ஓ, இத்தனை நாள நான் வரலன்னு தானே? அன்னைக்கு நீங்க மட்டும் போச்சு என்கிட்ட சொல்லிட்டா போனீங்க. மஞ்சு, பரவாயில்ல, இப்ப அதுக்காக மன்னிப்புன்னு கேட்க வேண்டாம். அது இல்ல மஞ்சு, அது எதுன்னு எனக்கும் தெரியும். தெரியாத நம்ம காதலிச்சுட்டோமே, கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு கௌரவமா குடும்பத்தை நடத்தணுமேன்ற கவலை தானே. அது இல்ல மஞ்சு, போயும் போயும் இந்த திருடனுக்கா உன் மனசு இடம் கொடுக்கணும்? வேணாம் மஞ்சு, வேணாம். இப்படி எல்லாம் சொல்லி என்ன சோதிக்கிறீங்களா? நான் ஒண்ணும் தோல்வி அடைய மாட்டேன்.
மறுபடி பச்சைமலையில நாட்டியம் நீங்க கண்டிப்பா வரணும். வர்றேன்னு சொல்லுங்க. சரி மஞ்சு. வர்றேன்னு சொல்லிட்டு அங்க நீங்க வரல, சொல்லாம நான் இங்க வந்துடுவேன். இந்தாங்க. வேணாம் மஞ்சு, நீயே வச்சு. இது நான் கொடுத்த மாலை. வேற மாலையை 10 பேர் எதிரில் போடுங்க, சந்தோஷமா ஏத்திக்கிறேன். இந்தாங்க. இந்த மாலையும் உங்க மனசும் படுற பாட்டுக்கு என்னைக்குத்தான் ஒரு நல்ல முடிவு ஏற்பட போகுதோ. மாயாண்டி, ஏங்க கூத்துக்கு போக போறீங்களா? இல்ல, நான் எங்கேயுமே போகல. அதுக்காக இல்லைங்க, நாதன் உங்களை பச்சைமலைக்கு வர சொன்னாரே, அதை ஞாபகப்படுத்தினேன். எனக்கு தெரியும், காளி உனக்கு செஞ்ச அவமானத்தை நினைச்சு பார்த்தா எனக்கு வர்ற கோவத்தல அப்படியே இருக்கட்டும் விட்ட. உன் நிலையில இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யார்? இவனுக்கு என்ன யோசிச்சே? இவன் ஒரு ஊட கட்டிக்கிட்டு ஊரோட இருந்துட்டா பெரிய மனுஷனா? நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் உன் மேல ஒரு ஊடு எழுதி வைக்கிறேன். ஊடு மட்டும் இருந்தா போதுமா? சோத்துக்கு என்ன செய்வேன்? 4 காணி நிலம் உன் மேலேயே வைக்கிறேன். நீயும் 4 பேர் போல சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டே. இவ்வளவு நேரம் நான் பேசுறது எனக்காக பேசுறேன்னு நினைக்காத. நீயே சொன்ன, என்ன பார்த்த உடனே உனக்கு ஒரு பாசம் பிறக்குதுன்னு. அதே மாதிரிதான் உன்னை பார்த்த உடனே எனக்கும் பிறக்குது பாசம். அவ்வளவுதான். இத நான் சொல்றேன்னு நீ நினைக்காத. எங்க அப்ப பெருமாள் சொல்றான், அவ்வளவுதான். இந்த ஆபீசர் கிட்ட இருக்கிற 10,000 ரூபாய் காசு எனக்கு பெருசு இல்ல. என்கிட்ட இருக்கிற சொத்து எக்கச்சக்கம். அந்த 10,000 ரூபாய் தூசுக்கு சமானம். இந்த தூணு விலை பெறாது. இருந்தாலும் ஒரு வைராக்கியம். நீங்க இருங்க, நான் சொல்றேன். தம்பி மாத்திரம் அந்த 10,000 தட்டி நம்ம கையில கொடுத்துருச்சு. ஈஜி. தம்பி அவமானப்படுத்தின அந்த காளி அவன் தங்கச்சி காளி, நமக்கு எமனா வந்த அந்த ஆபீசரும் காளி. ஆக ஒரே கல்லில ஏகப்பட்ட மாங்க. அதைத்தான் நான் சொல்லலாம்னு நினைச்சா நீங்க சொல்லிவிட்டீங்க. காடா பெருமாளே, ஏன் நச்சுன்னு உயிரை வாங்குற? இப்ப தம்பி என்ன மாட்டேன்னு நான் சொல்லிடுச்சு. ஏன் தம்பி யோசிக்கிற? உடனே புறப்படு. உன் தொழிலுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஒரு வகை செய்யறேன். இதுதான் கடைசி. புறப்படு. இன்னைக்கு காளி வீட்டுல நிச்சயதார்த்தம். கொஞ்சம் பேர் அங்க வந்திருப்பாங்க. அதுவும் அடுத்த கிராமத்துல வேற கூத்து. எல்லா பசங்களும் வீட்டை கூட்டிக்கிட்டு போயிருப்பானுங்க. புறப்படு. நீயும் வீடு வாசலோட 4 பேர் மாதிரி அந்த காளிக்கு எதிர்க்கா சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். ஒட்டி தொடங்குங்க. இதுக்குள்ள இந்த பை காணும். கட்டுப்படி ஆகுமா முதல்ல? அது சரி. உன் பாட்டன் ஏழைங்களை பயமுறுத்தி சம்பாரிச்ச சொத்து நீ வந்தவருக்கு லாபம்னு வித்து தொலைக்கிற. எனக்கு என்ன? திருப்பதி சௌக்கியமா? நீ என்னமோ பள்ளிக்கூடத்து குழந்தைங்களுக்கு ஒருவேளை சோறு போட போறதா சொல்றாங்களே, உண்மையா? ஏதோ என்னால முடிஞ்சதுங்க. அது சரி. படிக்க வரலன்னாலும் சோறு திங்க வருவாங்க. அப்பாடா, இன்னும் கொஞ்சம் உயரமா போட்டிருக்க கூடாதுப்பா. இத சொல்ல ஐயா, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நீங்க புஸ்தகம் வாங்கி கொடுக்கணும். யாரை எதை கேட்கறதுன்னே புரியாத ஜனங்களா இருக்கிறீங்களே ஐயா. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தா ஒவ்வொரு தாளா கிழிச்சு போடும். ஆபீசர் ரகுபதிக்கு, ஆபீசர் ரகுபதிக்கு, ஆபீசர் ரகுபதிக்கு. திருவேங்கடா, பத்திரத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கு. கட்ட புத்து. தோழர்களே, தம்பி, அதெல்லாம் நான் பேசிக்கிட்டேன். நீ பத்திரத்தை வாங்கிட்டு பணத்தை கொடு முதல்ல. தயவு செய்து என்ன பேச விடுறீங்களா? பேசு பேசு. தோழர்களே, பெருத்த தவறு நடந்து விட்டது. நீங்கள் நிதியாக அளித்த பணம் முழுவதும் ஆபீஸில் இருந்து எப்படியோ கலந்து போய்விட்டது. பணம் போயிடுச்சா? முழுசாவே போயிடுச்சா? வெச்செடுத்த பாத்தியா? நல்லா பாத்தீங்க. கேட்டீங்களா ஐயா? தம்பி சொன்னத பணம் போச்சான். எப்படி போச்சு, எங்க போச்சு, யார்கிட்ட போச்சு, அது பெருமாளுக்கு தான் வெளிச்சம். ஆனா
ரகு என்னமோ நல்ல தம்பி. நாம நம்பிதான் எல்லாரும் பணம் சேர்த்து தம்பி கிட்ட கொடுத்தோம். ஆனா இந்த பணம் இருக்க லேசானது இல்ல, சாமியாரையும் கெடுத்துடும். நீங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ரகுதான் அந்த பணத்தை எடுத்தாருன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அத தப்புன்னு நான் சொல்ல முடியாது. அதத்தான் நான் சொல்ல நினைச்சா நீங்க சொல்லிவிட்டீங்க. நீங்க இருங்க, அத நான் சொல்றேன். பணத்தை அப்படியே இருங்க. இந்த நாட்டை தட்டிக்க நெஞ்செலும்பு நொறுக்கிடும். என்னத்தை சொல்லணுமோ எதை செய்யணுமோ அது முறைப்படி செய்ய. ஆமா, காளி சொல்றதுல நியாயம் இருக்கு. ஏன்னா காளி தங்கச்சி ஆபீசருக்கு கொடுக்க போறதுனால பறிஞ்சுக்கிட்டு பேசுறாருன்னு நீங்க நினைக்க கூடாது. இதெல்லாம் விசாரிக்க கவர்மெண்ட் இருக்கு, போலீஸும் இருக்கு. ஆமா, அதுதான் சரி. போலீஸ் போவோம், அது கொடுப்போம். அவ்வளவுதான். ஜனங்கனாலே அவ்வளவுதான். நல்லது செய்யற வரைக்கும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்துட்டாலும் செஞ்ச நல்லது பூரா ஒரு நொடியில மறந்துடுவாங்க. நீயும் அவரை சந்தேகிக்கிற? இல்லம்மா, இல்ல. இது யாரு செஞ்ச மோசம்னு தான் யோசிக்கிறேன். அண்ணா, அவருக்கு எந்த விதமான ஆபத்தோ அவமானமோ நேர்ந்தாலும் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். நான் இருக்கவே மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஒவ்வொரு மூச்சுக்கும் உன்னை பத்தியே கனவு கண்டுட்டு இருக்கிறேன். என் எண்ணத்தை மண்ணாக்கிடாதம்மா, என் எண்ணத்தை மண்ணாக்கிடாத. அண்ணா, அழாதம்மா, அழாது. இந்த சதிக்கு காரணம் வேற யாரும் இல்லம்மா, நான் தான். நானேதான். இல்லன்னா தெருவில் போற சனியை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவனா நண்பங்கிற ரூபத்துல வந்து இப்படி நாசப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு தைரியமா இந்த காரியத்தை செய்யக்கூடியவன் ஒருத்தனே ஒருத்தன். யார் அண்ணா அது? கொஞ்ச நாளைக்கு முந்தி வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டானே அவனேதான். கோபியா?